கொண்டிருந்த பக்தரின் உயிரை பறித்த 4 சக்கர வாகனம். கோவில் வாசல்லையே இப்படி ஒரு துயர சம்பவமா? சம்பவ இடத்திலேயே பலியான பரபரப்பு சம்பவம். கரூர் மாவட்டம் சாமிநாதபுரம் பகுதியை சேர்ந்த நபர் ஒருத்தர் திருச்சியிலிருந்து புதுசா சொகுசு கார் ஒண்ணு வாங்கிட்டு சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு பூஜை செய்ய போயிருந்ததாகவும் சொல்லப்படுது. அப்போ கோவிலுடைய தெற்கு வாசல் பக்கத்துல இருக்கக்கூடிய பக்தர்கள் நடைபாதையில காரை நிறுத்திட்டு கோவிலுக்கும் போயிட்டு சாமி தரிசனம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்திருக்காரு. அப்போ வீட்டுக்கு போறதுக்காக தன்னுடைய காரை அஜாக்கிரதையா ரிவர்ஸ் எடுத்து திருப்பினதாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில தான் தெற்கு வாசல் பக்கத்துல இருக்கக்கூடிய நடைபாதை ஓரத்துல படுத்து தூங்கிட்டு இருந்த பக்தர் ஒருத்தருடைய தலையில கார் சக்கரம் ஏறி இறங்கினதாகவும் சொல்லப்படுது. இந்த ஒரு விபத்தால பரிதாபமா அந்த பக்தர் சம்பவ இடத்திலேயே தலை நசுங்கி உயிரிழந்தும் போயிருக்காரு. இது குறித்து உடனடியா தகவல் அறிந்து வந்த சமயபுரம் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து இறந்த பக்தருடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சு விசாரணையும் நடத்திட்டு வராங்க. மேலும் இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த சமயபுரம் போலீசார் விபத்தை ஏற்படுத்திய காரை பறிமுதல் பண்ணி விசாரணையும் செஞ்சுட்டு வராங்க. ஓரமா படுத்து தூங்கிட்டு இருந்த பக்தருடைய தலையில காருடைய சக்கரம் ஏறி இறங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு நம்ம பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.